வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பயம் இருக்கும். நடக்கும்போது தடுமாறி விழுந்துருவோம், படிக்கட்டில் ஏறும்போது சமநிலை இல்லை, கால்களில் பலவீனமாக இருக்குது அப்படின்னு பலவிதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை விழுந்தால் எலும்புகள் கூட உடைந்துவிடும் அப்படிங்கிற அந்த பயமும் இருக்கும். இந்த பயம் வெறும் கற்பனை மட்டும் இல்லைங்க. இது உலகம் முழுவதுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்டுதோறும் பலர் கீழே விழுந்து அபாயத்தால் கடுமையான காயங்களும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 4 முக்கியமான எக்ஸசைஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் வெறும் 10லிருந்து 15 நிமிடங்கள் மட்டும் செய்யக்கூடிய 4 எளிமையான உடற்பயிற்சிங்க. இது உங்கள் வீட்டிலே இருந்து செய்யக்கூடியதான். இதுக்காக எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் சமநிலை மேம்பட ஆரம்பிக்கும். கால்களுக்கு தசைகள் வலுவாக்கப்படும். கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு அற்புதமான 4 எக்ஸசைஸ் தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வயது ஆகும்போது உடலில் பேலன்ஸ் குறையிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குதுங்க. அதில் ஒரு காரணம் என்னென்னா, தசை வலிமை குறையுது. 30 வயசுக்கு பிறகவே அந்த மசில்ஸ் மாஸ் மெதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். 60 வயசுக்கு மேலே இது வேகமாக உங்கள் உடலில் குறைய ஆரம்பிக்கும். இதனால தான் நீங்கள் விழுகிற மாதிரியான அபாயம் ஏற்படுது. அடுத்து 2வது காரணம் என்னென்னா, மூட்டுகள் இறுக்கமாகிறது. ஸோ மூட்டுகள் இறுக்கமாகறதுனால முட்டி, கணுக்கால், இடுப்பு இது எல்லாமே சுலபமாக இயங்க முடியாமல் போயிடுது. இதனாலையும் நீங்கள் விழுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அடுத்து 3வது காரணம் கண் பார்வை குறைபாடு. வயது அதிகரிக்க அதிகரிக்க பார்வை மங்கல் ஏற்படும். இதனால் கண்களுக்கு பேலன்ஸ் கிடையாது. அடுத்து 4வது காரணம் நீரிழிவு நோய்ங்க. சர்க்கரை நோய். சர்க்கரை நோயினால் உடலில் நரம்புகள் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். அப்புறம் உடலில் விட்டமின் டி குறைபாடு, விட்டமின் B12 குறைபாடு, பார்க்கின்சன் போன்ற நோயெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் விழுந்துருவீங்க அப்படிங்கிற அபாயம் ஏற்படும். ஸோ இந்த காரணங்களால் தான் நீங்கள் விழுகிறீங்க. இதன் விளைவாக என்ன ஏற்படுது? தடுமாற்றம் ஏற்படுது, மெதுவான ஒரு நடை ஏற்படுது, உட்காந்து எந்திரிக்கிறது தாங்க. இது தாங்க உங்களுடைய முதல் எக்ஸசைஸ். இதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்த போகிறீங்கன்னா, ஒரு சேரை எடுத்துக்க போகிறீங்க. ஒரு உறுதியான நல்ல சேரை எடுத்துக்கிட்டு நீங்கள் மெதுவாக உட்காந்து மெதுவாக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இதுதான் உங்களுடைய எக்ஸசைஸ். இது உலகம் முழுக்க 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸுங்க. இது ரொம்பவுமே சிறப்பானது, பாதுகாப்பான ஒரு எக்ஸசைஸ். இது பிசியோதெரபிகள் எல்லாமே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். எதுக்காக இந்த எக்ஸசைஸ் செய்கிறோம்னா, உங்களுடைய கை கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸை பண்ண சொல்கிறோம். தொடையோடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கு, இடுப்பு, முழங்கால், அந்த நடக்கக்கூடிய திறன், விழுந்துறங்கிற அந்த அபாயம் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸசைஸை பண்ணுறோம். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சேரை எடுத்துக்கிட்டு சேர் மேலே மெதுவாக உட்காரணுங்க. உட்காந்துட்டு மெதுவாக நீங்கள் எந்திரிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சேரை பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் மெதுவாக எந்திரிக்கலாம் ஃபஸ்ட் நாள் செய்யும்போது. ஆனால் என்னால் சேரை பிடிக்காமையே என்னால் நிற்க முடியும் அப்படின்னா நீங்கள் சேரை பிடிக்காம எழுந்து நில்லுங்க. அடுத்தடுத்து செய்யும்போது சேரை பிடிக்காம தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் டே நீங்கள் செய்யும்போது பிடிச்சிக்கிட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக தான் பிடிக்க சொல்கிறோம். அடுத்து இது எத்தனை டைம் நீங்கள் உட்காந்து எந்திரிக்கணும்னா, நீங்கள் 10 முறை நீங்கள் உட்காந்து எந்திரிக்கணும். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ரொம்பவுமே மெதுவாக ஸ்லோவாக தான் பண்ணணும். இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க, அதுக்கப்புறம் எந்திரிங்க. அதாவது
கூன் போடாமல் உங்களுடைய முதுகை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சேரில் உட்காருங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே எந்திரிச்சு நில்லுங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்கணும். இதை 10 முறை செஞ்சுட்டு திருப்பி 2 செட்டாக நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடச்சிரும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் 3 செட்டாக செய்யுங்க. அப்போ 10 முறை 3 செட்டுன்னா 30 டைம் வந்து செய்யணுங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே சரியாயிரும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது வலி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து மறுநாள் நீங்கள் தொடங்கலாம். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா ஹீல் டு டோய் வாக்கு தாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸசைஸு. இதுதான் உங்களுடைய பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு சிறந்த எக்ஸசைஸுங்க. இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யணும்னா நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கயிறை கட்டி அந்த கயத்து மேலே நீங்கள் எப்படி நடந்து போவீங்களோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கணும். புரிஞ்சிச்சா? இந்த இமேஜில் தெரியுதுல அந்த மாதிரி ஒரு காலோட இன்னொரு காலை டச் பண்ணுற மாதிரி, ஒரு காலோடைய கட்டை விரல் வந்து இன்னொரு குதிக்காலை வந்து டச் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டோட ஹாலில் ஸ்ட்ரெயிட்டாக செவத்து பக்கத்தில் ஒரு கோடை போட்டுக்கிறங்க. கோடை போட்டுட்டு அந்த கோடு மேலே உங்கள் 2 காலையும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அடிப்பிரதேசம் தான் இந்த எக்ஸசைஸு. நம்ம கோயில்கள்லாம் போய் சுற்றிட்டு வருவோம்ல, அடிப்பிரதேசம் 3 ரவுண்ட் 4 ரவுண்டு, அதைத்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய உடலை பேலன்ஸாக வச்சுக்கிறக்கூடிய ஒரு எக்ஸசைஸு. இதை வந்து ஃபர்ஸ்ட் டே செய்யும்போது 10 அடி செய்யுங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக 20 அடி. ஸோ 20 ஸ்டெப்பு. அதை வந்து நீங்கள் 2 செட்டாக வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நாள் போக போக 3 செட்டு வந்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது நீங்கள் சுவத்தை பிடிச்சிட்டு கூட நீங்கள் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து நீங்கள் தானாகவே நடக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும்னா உங்கள் உடல் வந்து நல்லாவே பேலன்ஸ் ஆயிரும். உங்களுடைய பிரெயின் வந்து நல்லா கோஆர்டினேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நடக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். ஸோ நம்ம இனிமேல் விழுந்துட மாட்டோம், நல்லா கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், வாக்கிங் கான்ஃபிடென்ட். ஆனால் இந்த எக்ஸசைஸை செய்யும்போது ரொம்பவே கவனம். ஏன்னா வேகமாக செய்யக்கூடாது, மெதுவாக தான் நடக்கணும். ஸோ மெதுவாக நடந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து 3வதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்டு தாங்க. இது எப்படின்னா ஒரு காலை நம்ம தூக்கிட்டு நிற்கணுங்க. இந்த படத்தில் தெரியுதுல அந்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு செய்யலாம் ஒரு சப்போர்ட்டுக்காக. அடுத்தடுத்து நீங்கள் சேரை பிடிக்காமல் நீங்களாக தான் நிற்கணும். நீங்கள் சேரை பிடிச்சிட்டு செய்யலாம், இல்லைனா செவத்தை பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு காலை நீங்கள் தூக்கி ஒரு 10 வினாடிகள் வச்சுட்டு அடுத்து நீங்கள் காலை வந்து மாற்றிக்கிறணும். ஸோ இப்படி ஒவ்வொரு காலையும் மாற்றி நீங்கள் 5 முறை செய்யணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு காலை தூக்கி 5 வினாடிகள் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை இறக்கிட்டு அதுக்கப்புறம் மறுகாலை பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியானது, ரொம்பவுமே பாதுகாப்பானது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான நன்மைகள் என்ன கிடைக்கும்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து அதிகரிக்கும். உடலில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இதுக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு ஒரு சேரை பிடிச்சிக்கிறலாம், இல்லைனா ஒரு செவத்தை கூட பிடிச்சிக்கிட்டு செய்யலாம். உங்களுடைய குதி கால்களை உயர்த்தி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் தெரிகிற மாதிரி உங்கள் கால்களை ஸ்ட்ரெயிட்டாக நின்று உங்கள் கால்களை உயர்த்த போகிறீங்க. இது ஒரு 5 செகண்ட் வந்து நீங்கள் உயர்த்திட்டு திருப்பி நீங்கள் மெதுவாக காலை இறக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 15 டைம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதனால் என்ன நன்மைகள் ஏற்படும்னா உங்களுடைய அந்த ஹாஃப் மசில்ஸ் இருக்குல்ல, கால்கள் கீழே இருக்குல்ல, அந்த கால்கள் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீராக இயங்கும். உங்களுக்கு நடக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்தமாக உங்கள் உடல் வந்து நல்ல பேலன்ஸ் ஆக்கப்படும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
நண்பர்களே, தொடர்ந்து இந்த 4 எக்ஸர்சைஸையும் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க உடல் ஆரோக்கியமாக்கப்படும். இது கூடவே விட்டமின் டி நிறைந்த உணவுகள எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா காலையில சூரிய ஒளியில ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து இருங்க. இல்லைன்னா நடங்க. ஏன்னா விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். அடுத்து புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கிறங்க. பருப்பு வகைகள், சிக்கன், மட்டன் இந்த மாதிரியான உணவுகள எடுத்துக்கிறங்க. அடுத்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கிறங்க. எள்ளு, முருங்கைக்கீரை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன்.